ஏங்க நானும் 1 மணி நேரமா உட்காந்து பார்த்துட்டே கிடக்கேன். அப்படி என்னத்தியா அந்த வெத்து பேப்பர்ல உத்து உத்து பார்த்துட்டு கிடக்கீங்கன்னு புரிய மாட்டேங்குது. என்னது வெத்து பேப்பரை உத்து பாக்குறேனா? ஏண்டி சொல்ல மாட்டேன்? உலகத்துல நடக்கிற நாட்டு நடப்பு எல்லாமே இந்த ஒத்த பேப்பர்ல அடங்கியிருக்கு பாத்துக்க. அது படிக்கிறதுக்கு 1 மணி நேரம் இல்ல 5 மணி நேரம் ஆனாலும் போதாது. அணுமா உட்காந்து ஒவ்வொரு லைனா படிக்கணும். அப்போதான் செய்தியோட அருமை என்னன்னு தெரியும். இதுக்குதான் 4 எழுத்து படிக்கணும், 4 பேர்கிட்ட பழகணும்னு சொல்றது. படிக்க படிக்க தெரிஞ்சா தானே உனக்கு இந்த செய்தி வாசிக்கிற அருமைலாம் தெரியும். என்னமா நீங்க ஐஏஎஸ் படிச்சிட்டு வந்த மாதிரி ரொம்ப ஆடாதீங்க. 5ஆம் கிளாஸ் கூட தாண்டல, 4ஆம் கிளாஸ் படிச்சீங்க, அதுவும் ஃபெயில் தானே. அதுக்கு இவ்ளோ பேச்சு பேசுறீங்க? நானாவது 4ஆம் கிளாஸோட படிச்சேன், நீ 1ஆம் கிளாஸ் 4 முறை படிச்சேன். உனக்கு அதெல்லாம் வேணுமா? வாயை பத்தி இருடி. பாருங்க, அனாவசியமா பேசாதீங்க. இப்போ என்ன பத்தி பேச சொல்லி உங்களுக்கு என்ன அவசியம்? நான் என்னத்த கேட்ட நீங்க அப்படியே அங்கே இங்கே சுத்தி கடிச்சல எப்ப பார்த்தாலும் என்கிட்ட வந்து நிக்கிறீங்க. நீ என் பேச்சு எடுத்த, நான் உன் பேச்சு எடுப்பதான் செய்வேன். பாத்துருவோமா யார் பெருசுன்னு மோதி பாத்துருவோமா? அது என்ன பாப்போமே. அப்பா காலையில என்ன ஒரு சத்தமா இருக்கு? பரவாயில்ல, நீ ஒரு நியாயத்தை சொல்லு. யார் மேலே என்ன தப்பு இருக்கு, யார் மேலே என்ன நியாயம் இருக்குன்னு நீயே வெட்டு 1 2 2 சொல்லி பாப்போம். ஆமா, உங்க மருமக உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவா, எனக்கு சப்போர்ட் பண்ணுவா. என்னை கண்டாலே அவளுக்கு ஆகாது. நியாயம் யார் பக்கம் இருக்கோ அவங்க பக்கம் நான் கண்டிப்பா துணை நிப்பேன். அது யாரா இருந்தாலும் சரி. பரவாயில்ல, இப்ப செய்தித்தாள் வாசிக்கிறது நல்லதா கெட்டுதா? என்ன அங்கிள் இப்படி கேட்டுட்டீங்க? உலகத்துல நடக்கிற எல்லா விஷயமும் உட்காந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு செய்தித்தாள் தானே ரொம்ப அவசியம். என்னதான் போனுன்னு டிவி போனுன்னு எக்கச்சக்கமான வந்தாலும் அந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த நியூஸ் பேப்பரை தானே எல்லாரும் படிச்சுட்டு வராங்க. போன்லயும் டிவிலயும் நியூஸை பார்த்து வேணா கேட்டு வேணா தெரிஞ்சுக்கலாம். ஆனா நியூஸ் பேப்பர் படிக்கிறதுனால நமக்கு இருக்கிற படிப்பு நாலேஜ் டெவலப் ஆகுதுன்னு சில பல விஞ்ஞானிகளே சொல்லியிருக்காங்கன்னா பாத்துக்கல. அப்படி போனா அருவால பாத்தியா? கேட்டியா? நான் உன்னை இங்க போய் செய்தித்தாளை வாசிக்க கூடாது ஒண்ணு சொல்லல. ஏதாவது வேலை வெட்டி இருந்தா பாக்கலாம்ல. வேலை வெட்டிக்கு போகாம ஒன்னா உட்காந்துக்கிட்டு இந்த பேப்பர் வச்சு கூட பாத்துட்டு கிடக்கீங்களே தான் கேடே. அது ஒரு குத்தமா? இவ்வளவு பெரிய பஞ்சாயத்தை ஈட்டு விடுறியல. கேட்டி, நான் வேலை செய்யற காலம்லாம் எப்படியா முடிஞ்சு போச்சு. இப்ப ஏன் அவன் சம்பாதிக்கல, நான் உட்காந்து சாப்பிடுறேன். இதுல உனக்கு என்ன வைக்கச்சுல? சரி, வீட்டுக்கு எதுக்கு சும்மா சடை போட்டுருக்கீங்க? மத்தியானத்துக்கு சோறு குழம்பு கூட்டு பொரியல் எல்லாத்தையும் ஆக்கி வச்சாச்சு. நீங்க எடுத்து போட்டு சாப்பிடுங்க. நான் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். என்னமா காலகத்தாலே கடைக்கு கிளம்பிட்ட? ஆமாங்க அங்கிள், வீட்டுல எத்தனை நாளைக்கு சும்மா இருக்குது? இம்பட்டு நல்லா தான் எங்க ஆச்சு விட்டு போய் உட்காந்து கிடந்தே. அந்த கடை என்னாச்சு ஏதாச்சும் எதுவும் எட்டி கூட பார்க்கல. இதுக்கப்புறமாச்சுக்கு அப்படி இருக்க முடியுமா சொல்லுங்க பாப்போம். இனிமேலாச்சு கொஞ்சம் கடைக்கு போய் பொறுப்பா ஏதாச்சும் ஒரு வேலை பார்க்கலாம் அப்படியே இருக்கேன். 5 மாசம் முடிஞ்சிச்சு இல்ல. இதுக்கப்புறமா அமைதியா வீட்டுல உட்காந்து இருந்தா நல்லா இருக்காது. அதுவும் இல்லாம எங்க ஆச்சு வேற அடிக்கடிக்கு சொல்லிட்டே கிடப்பாகும். வீட்டுல சும்மா உட்காந்து கிடக்காது, ஏதாவது ஒரு வேலை செய்யிட்டு அப்போதே உடம்பும் குழஞ்சி கொடுக்கும். குழந்தையும் நல்லபடியா சொக்க பிடிச்சும் பிறக்க முடியும். நமக்கு இருக்கிற திறமைக்கு நம்ம 4 செவத்துக்குள்ள அடிக்க கிடந்தா நல்லா இருக்கு சொல்லுங்க பாப்போம். கடைக்கு போய் ஏதாவது ஒரு வேலைகளை செஞ்சோம்னாத்தியா நம்ம கடனையும் அடிக்கலாம். அதுக்காகவே கிளம்பி போறேன். என்னது கடைக்கு போறியா? சின்ன பொண்ணு கொஞ்ச நாள் போகட்டுமே, அதுக்குள்ள என்ன அவசரம் உனக்கு சொல்லு பாப்போம். இப்ப போய் நீ கடையில போய் கஷ்டப்படணுமா? வகுத்துல பிள்ளைய வச்சுக்கிட்டு நீ எல்லா வேலையும் செஞ்சு கஷ்டப்படணுமா என்ன? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் பத்திக்க. கொஞ்ச நாள் கழிச்சு வேணா போய்க்கலாம். இப்போ இதுக்கு வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுக்கிற வழியா பாரு. என்ன பேசுறீங்க? எந்த வேலையும் செய்யாம வீட்டுல உட்காந்துருந்தா 3 வேலை சோறு எப்படி திங்கிறது? ரெஸ்ட் எடுத்து வரைக்கும் போதும். இனிமேட்டாச்சும் போய் வேலை செய்வோம். பாவம் பச்சைக்கிளி அங்க ஒத்தியில இருந்துட்டு கடையில எல்லா வேலையும் எடுத்து போட்டு செஞ்சுட்டு கிடக்கா. ஏன்னா இப்ப ஆச்சு வந்திருக்கி, அதுவும் கூட மாதிரி ஒத்தாச்சியா இருக்கும்ல. நான் போய் அங்க பெருசா என்ன வேலை செய்ய போறேன்? போய் ஏதாவது ஒரு 1 2 வேலை தான் செய்வேன். அதனால நான் அங்க போயிட்டு வரேங்க. இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு பாத்துக்கிடுங்க. பொண்ணுங்க நான் கண்டிப்பா வேலைக்கு போய் ஆகணும்னு ஏதோ ஒரு புத்தகத்துல போட்டுருந்துச்சு, நான் கூட படிச்சிருந்தேன். எது புத்தகத்தை நீ எடுத்து படிச்சியா? சரியா, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. இது நாள் வரைக்கும் சின்ன பொண்ணு கடைக்கு போறதே உனக்கு பிடிக்காது. இப்ப என்ன புதுசா? அதானே ஏமா, எப்ப பார்த்தாலும் கரிச்சு கொட்டிட்டே கற்பீங்க. இப்ப என்ன சின்ன பொண்ணுவே கடைக்கு போகணும்னு சொல்றீங்க? அது கை செலவுக்கு காசு வேணும், கடனால அடிக்கணும்ல, அதுக்கெல்லாம் பணம் வேணும்ல. அப்பனா நம்ம வேலை பார்க்கணும்ல. இவ்வளவு நாளா என் மருமகளோட அருமை எனக்கு தெரியாம இருந்துச்சு. அதனால அப்படி இப்படின்னு எப்படியோ பேசியிருப்பேன். அதெல்லாம் யாரும் பெருசு எடுத்துக்க வேண்டாம். கூடி வந்தால் கோடி நண்பனே, இப்பதானே புரிஞ்சுக்கிட்டேன். எப்படி கேரி அப்போ கூட அந்த கோடி ஓடுற மாதிரி தெரியல. ஐயோ, நீங்க சொல்ற கோடி இல்ல, இது வேற ஒரு கோடி பாத்துக்கிடுங்க. இங்க பாருமா மருமகளே, நான் எது பேசினாலும் உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நீ எவ்வளவு அம்பட்டு கோமா கிடக்க. பழசெல்லாம் மறந்துடுமா? நான் இப்ப திருந்திட்டேன், முன்ன மாதிரி இல்ல பாத்துக்க. நான் இப்ப மாறிட்டேன், சாமி சத்தியமா நான் மாறிட்டேன். சரி விடுங்க, நானும் உங்களை மன்னிச்சிட்டேன். மன்னிச்சிட்டியா? ஆமா அத்தே, மறப்போம் மன்னிப்போம், அதுதானே மனசு போனோம். நீங்க பண்ண தப்பல நானும் மன்னிச்சிட்டேன், விட்டுருங்க. இனிமேட்டு நாம 2 பேரும் ஒரு நல்ல மாமியா மருமவளா இருப்போம். மத்தவங்களுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டா இருப்போம். என்ன சொல்லுதீங்க? மருமகளே, நீ இவ்வளவு சீக்கிரமா மடிச்சு மறுபடியும் சத்தியமா எதிர்பார்க்கல பாத்துக்க. நான் செஞ்சு தப்பல. நீ இப்படி இவ்வளவு சீக்கிரத்துல மறுபடியும் சத்தியமா எதிர்பார்க்கல. எங்க கடைசி வரைக்கும் என் பேரக்குள்ளிய என் கடல காட்டாம பண்ணியால நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு பாத்துக்க. ஐயோ எதே, எதுக்கு வீட்டு காலகத்துல உட்கார வச்சிருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அம்மாடி மருமகளே, இனிமேட்டு நீ எந்த வேலையும் செய்ய வேலை பாத்துக்க. எல்லா வீட்டு வேலையும் நானே செஞ்சுக்கிறேன். நீ இனிமேட்டு ரெஸ்ட் எடுக்கிற வேலையை மட்டும் பாரு.
அப்படியா? ரொம்ப சந்தோஷம் பார்த்துக்கிடுங்க. அப்போ வீட்டு வேலை நீங்க செஞ்சுக்கங்க, கடை வேலையை நான் செஞ்சுக்கிறேன். ஆளுக்கு பாதி பாதியா பிரிச்சு வேலை செஞ்சோம்னா யாருக்கு எந்த பாதிப்பும் வராது பார்த்துக்கிடுங்க. எனக்கு நேரம் கிடைக்கும் போது நானும் உங்க கூட வந்து ஒத்தாச்சு மதியா இருக்கேன். அப்ப எனக்கு நேரம் கிடைக்கும் போது நானும் கடைக்கு வந்து கூட மாட ஒத்தச்சியா இருக்கேன். என்னடா இது, உலக அதிசயத்துல நடக்காத ஒரு அதிசயம் இங்க நடந்துட்டு இருக்கு. நான் பாக்குறது உண்மையா, களவா, பொய்யா, இல்ல கற்பனையா? அப்பாடியோ, ஒரு வைய மாமியா மருமக சண்டை ஒழிஞ்சிச்சு, உன் குடும்பம் ஒண்ணு சேர்ந்தாச்சு, நிம்மதி பிறந்தாச்சே. இப்பதான் நிம்மதியா கிடக்கு. இதே மாதிரி நீங்க 2 பேரும் ஒற்றுமையா கடந்தீங்கன்னு வச்சுக்கிட்டோம். வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்க மனசுல நிம்மதியா கிடக்கும். வேலை செய்யும் போது எங்களுக்கு எந்த ஒரு தொல்லையும் இல்லாம நிம்மதியா வேலை செய்வோம்ல. எல்லா வீட்டுல இருக்கிற மாமியா மருமக சண்டை போடும்போது அந்த வீட்டுல இருக்கிற மகனோட தலைத்தான் உருளுது. ஆபீஸுக்கு போனோம்னா அங்க இந்த பிரச்சனையும் மண்டக்குள்ள ஓடுது. அதனால எங்களால நிம்மதியா வேலை செய்ய முடியாம மேனேஜர் கிட்ட எல்லாம் ஏகப்பட்ட திட்டு வாங்கியிருக்கோம். இனிமேட்டு அப்படி நடக்காது. ரொம்ப சந்தோஷம். சின்ன பொண்ணு என் மருமக இல்ல, என் மக மாதிரி. இவள மாதிரி ஒரு மருமக இல்ல இல்ல, ஒரு மக எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் உண்மையிலே கொடுத்து வச்சிருக்கணும். மருமகளே, எதே ஆண்டி, உங்க மருமவ நான் இங்க இருக்கேன். எதுக்கு மத்தவங்க கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? அடியாய், யாருக்கு யார்டி மருமவா? கெட்டி ஒரு உத வச்சு வச்சுக்க, கெட்டடி தூரமா உழுவ பாத்துக்க. சம்மந்தியமா பேசும்போது வாத்தி அளந்து பேசுங்க. எதே சத்த நேரம் இருக்க, நான் உள்ள போயிட்டு வரேன். எதுக்கு மருமவளே? அந்த தொப்பி படை தொந்தி அங்கிள் தானே சொன்னாரு, வார்த்தையை பேசும்போது அளந்து பேசணும்னே. அரிசி அளக்குறபடி உள்ள தானே கிடக்கு, நான் போய் கொண்டு வரேன். அதை வச்சு அளந்து அளந்து அதுக்கப்புறமாட்டி கொடுக்க அவங்க கிட்ட. ஏமா இந்தம்மா மாசமா இருக்கிறேன்னு பாக்குறேன். அப்புறம் மரியாதை இல்லாம பேசிவிட பாத்துக்க. என்ன ஓவர் நக்கல் பண்ணிட்டு கிடக்க? யோ, உனக்குலாம் என்ன மரியாதை? ஊர்கா வாங்குறதுக்கு வக்கீல் அது கூர்கா வேலை செஞ்சுக்கிட்டு என்னைய ஓர பேசிட்டு கிடக்க. இதுல வேற பெரிய கோடீஸ்வரர் மாதிரி என்னைய என் குடும்பத்தை ஏமாத்தி இப்ப என் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு கும்பால போட்டுட்டு கிடக்க உன் குடும்பத்தோட. நம்ம அவனை ஒன்னு கொடுத்தேன்னு வச்சுக்க, கண்ணை 2 பழுத்து போடும் பாத்துக்க. நான் கோடீஸ்வரனோ இல்ல பிச்சைக்காரனோ அது இப்ப பிரச்சனை கிடையாது. என் மருமகளோ இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணுத்தியா. உண்மையை சொல்லப்படா அவளும் இந்த வீட்டோட மருமகத்தியா தான் வருங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த போலீஸ்காரர் என்ன சொன்னாரு மறந்துட்டீங்களா? இன்னும் 1 மாசத்துக்கு நாங்க இங்க தான் கிடப்போம். அது வரைக்கும் உங்களால எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க இந்த வீட்ல 1 மாசம் இருந்தாலும் சரி, 1 வருஷம் இருந்தாலும் சரி, உங்களால ஒண்ணுக்கே ஆட்டவும் முடியாது, கிழிக்கவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. என் மகனோட மனசுல எப்பவுமே என் மருமக சின்ன பொண்ணு மட்டும் தான் இருப்பா. அது மட்டும் இல்ல, இந்த வீட்டோட மருமகன்னு சொன்னா அது சின்ன பொண்ணு மட்டும் தான். எனக்கு இருக்கிறது ஒரே மகன், ஒரே மருமக. அப்படியா? வா மகளா ஒண்ணு இல்லாம பண்ணிவிடுவோம் பாத்துக்க. அவள இந்த வீட்ல இருக்கவே முடியாது. கூடிய சீக்கிரம் உங்களெல்லாம் விரட்ட தான் போறேன். பாப்போம் பாப்போம், அது என்ன பாப்போம். அடிச்சா இதுக்குதான் இந்த வீட்டுல இருக்கவே எனக்கு புரிய மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் எது கிடக்காலும் எதுல வந்து நின்று போட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே கிடக்கா. இந்த பிரச்சனைக்கு காரணம் இந்த கிளவிதான். யோ, அவளே அமைதியா கிடக்கா. அவ மறந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்டவள. நீ எதுக்கு எப்ப எடுத்து விடுத? அதெல்லாம் பழசு, நடந்து முடிஞ்ச கதை. இனி மட்டும் நடக்க வேண்டிய கதையை பாப்போம். மருமகளே, உன் மாமியாரோட சக்தி என்னன்னு மத்தவங்களுக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு பாத்துக்க. இனி மட்டும் கவலையப்படாத. அந்த மஞ்சுளாவே அவ குடும்பத்தை அடிச்சு வரட்டது என் முதல் வேலையே. சரி, நான் கடைக்கு போறேன். ஏம்மா, நானும் ஆபீஸ்க்கு போறேன். சென்றுவா மகனே. ஆமா, இந்த வெட்டி விதாப்ப கொண்டோம் குறைச்சது இல்ல. உன்னால தாண்டி எப்ப பார்த்தாலும் இந்த வீட்டுல தேவையில்லாத பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. வெளியில போன ஓனாவை பிடிச்சி வேட்டுக்குள்ள விட்ட கதையா எங்கேயோ கடந்தவங்களை கொண்டாந்து இங்க வீட்டுக்குள்ள உட்கார வச்சுட்டு இப்ப அவங்கள வெளியே வெட்டத்துக்கு பிளான போட்டு கிடக்க. மூஞ்சி ஆலயம் பாரு. போதும் வெட்டி நாயே பேச வேணாம். இது வரைக்கும் உங்க மருமக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு கிடந்தா ஓவரா என்னைய ஓட்டிட்டு கிடந்தீங்க. இனி மட்டும் அதெல்லாம் நடக்காது பாத்துக்கிடுங்க. நானும் ஏன் மருமகளை இப்ப ராசி ஆயிட்டோம். அதனால எங்களை இப்ப என்னவும் பண்ண முடியாது. இந்த பாருங்க, இப்படி வெட்டியா இருந்துகிட்டு தின்னுபிட்டு ஒரே இடத்துல உட்காராம ஒழுங்கா அங்கே இங்கே ஏதாச்சும் ஒரு வேலை செய்ய. போய் ரேஷன் கடையில அரிசி பருப்பெல்லாம் போடுறாங்களாம். போய் கார் எடுத்துட்டு போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருக்க போங்க. அடி பாவி, அப்படியே கிராசரி கடைக்கு போற வேலையை ஏன் தலையில கட்டிட்டு போறாளே? காசு வாங்குறதுக்கு மட்டும் காடு தூக்கிட்டு இப்ப முன்னாடி போவா, பொருள் வாங்குறதுக்கு நான் போகணுமா? இவள பச்சைக்கிளி பாச்சிரமனே உனக்காகவே வெயிட்டிங்க. இவ்வளவு நேரம் நீ வர்றதுக்கு. சரி விடு, ஆச்சி எப்பயோ கழுவி போயாச்சு. கடையெல்லாம் கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணணும்ல, அதனால நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடி வாடின்னு சொல்லிச்சு. சரி, நீ கடைக்கு வரேன்னு சொன்னல, அதனால உன்னை கையோட கூட்டிட்டு போலாமேன்னு காத்துட்டு கிடந்தேன். நீ என்னன்னா இவ்வளவு நேரம் கழிச்சு வர. சரிவா, போவோம், பூட்டை எடுத்து கூட்டிட்டு போவோம் வா. நானும் சீக்கிரமே கிளம்பி வரணும் தான் ரெடியாகி வந்தேன். ஆனா காலங்காத்தாலே கடுப்பு ஏத்துக்கிட்டு முதல்ல கடைக்கு போகும்போது கடுப்பு ஏத்துட்டு கிடக்குது. மனசே சரியில்லை. யாரு என்னாச்சு? வேற யாரு, எல்லாம் அந்த மஞ்சளாவோ அவி குடும்பம் முடியா கடுப்பு ஏத்துக்கிட்டு எப்ப பார்த்தாலும் எனக்கு டென்ஷன் கொடுக்கறதுலே இருக்காங்க. சின்ன பொண்ணு கூல், அவங்கெல்லாம் ஒரு ஆளா? அவங்கள நினைச்சு நீ டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. விட்டு தள்ளு. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ஆனா தம்மா துண்டு இருந்துக்கிட்டு என் வாழ்க்கையில என்னமா விளையாட்டு காட்டிட்டு கிடக்கா. அவ்வளோ இதுக்கு மேலே அந்த வீட்டுல விட்டு வச்சோம்னு வச்சுக்க, அப்புறமேட்டுக்கு எனக்கு டென்ஷன் ஆகும். எப்படியாச்சு அவங்கள முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். அதுக்கு ஒரு ஐடியா சொல்லு. என்ன ஐடியா சொல்ல? உன் புருஷனுக்கு அவளுக்கு உண்மையில கல்யாணமே நடக்கல. அது அவங்களுக்கும் உனக்கு மட்டும்தான் உண்மை தெரியும், அடுத்தவங்களுக்கு தெரியாது. அந்த உண்மையை எல்லாருக்கும் தெரியுற மாதிரி படுத்தினாத்தியா நீங்க வந்து பிரச்சனை வந்து முடியும். அதுதான் தெரியுது, என்ன பண்ணலாம்? அதுக்கான வழி சொல்லு. வழி உண்மைய அவங்க வாயாலே சொன்னாதான் உண்டு.
ஆனா அவ எப்படி சொல்ல போறதில்ல, அது நல்லா தெரிஞ்சு போச்சு. வேணா இப்படி பண்ண என்ன? ஏன் சின்ன பொண்ணு, அவங்க அம்மா தானே உண்மை எல்லாத்தையும் உங்ககிட்ட சொன்னாங்க, பேசாம அவங்க கிட்டே உதவி கேட்டு பாப்போமா? எடி காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்க. இந்த பாரு, அவங்க பொண்ணை திட்டு வாங்க வைக்கிறதுக்கு அசிங்கப்படுத்துறதுக்கு எந்த அம்மா வச்சு உதவி பண்ணுவாங்களோ சொல்லு பார்ப்போம். ஏதோ ஐயப்பாவுன்னு அந்த அம்மா பெரிய மனசு பண்ணி என்கிட்ட எல்லா உண்மையை சொன்னதே பெரிய விஷயம். இதுல இந்த உதவியை போய் சொல்லணுமா கேட்டேன்னு வச்சுக்க, கண்டிப்பா உதவி பண்ணவே மாட்டாங்க. அவங்க அப்பவே கையெழுத்து கும்பிட்டாங்க. இதுக்கு மேலே என்னால எதுவும் பண்ண முடியாது, நான் தான் உண்மை சொன்னோன்னு யார்கிட்ட சொல்லியும் சொல்லாதமான்னு சொல்லிவிட்டு போயிட்டாங்க. என்ன சின்ன பொண்ணு, நீ எந்த பக்கம் போனாலும் முட்டுக்காடா. இங்க பாரு சின்ன பொண்ணு, முடிவுக்கு வராத பிரச்சனைன்னு ஒண்ணுமே கிடையாது. எல்லா பிரச்சனைக்கும் கண்டிப்பா ஒரு முடிவுன்னு இருக்கும். அது என்னன்னு உட்காந்து மூளையை கசக்கி பிரிஞ்சு யோசனை பண்ணுவா, கண்டிப்பா வேலை கிடைக்கும், கவலைப்படாத. இப்போ நாம கடைக்கு போய் அடுத்த வேலையை பார்ப்போம். டென்ஷன் ஆகாது சின்ன பொண்ணு, போய் கடை வேலையை பார்ப்போம். சைடு கேப்ல அவங்கள எப்படி வெளியே அனுப்பலான்ற யோசனையும் யோசிப்பா. சரி வா போவோம். ஏமா நில்லுமா, ஏமா உன்னதமா நில்லு. ஏமா அடே என்னடா சும்மா எம்மா எம்மா எம்மான்னு பின்னாடியே வந்துட்டு கிடக்குவா? என்னடா உனக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனையா? எம்பிட்டு நாளா உங்ககிட்ட கேரட்டு கிடக்கே, எனக்கு எப்பதாமா கல்யாணம் முடிப்ப? ஊர்ல இருந்து என்ன எதுக்காக இங்க வர வச்சிருக்க சொல்லு, சீக்கிரமா கல்யாணத்தை முடிக்கணும் காரி தானே. இப்ப எல்லா பொண்ணெல்லாம் பார்த்தாச்சு, பேசி முடிவு பண்ணியாச்சு, இன்னும் எதுக்குமா வெயிட் பண்ணிட்டு இருக்க? சட்டு புட்டு கல்யாணத்தை முடிக்கலாம்ல? ஏன்டா இப்படி கல்யாணம்னு கங்கண கட்டிட்டு அலையறவா? என்னடா உனக்கு அப்படி அவசரம்? ஏண்டா அந்த பிள்ளை என்ன அவ்வளோ பெரிய உலக அழகியா? அவளை உடனே கல்யாணம் முடிச்சுக்கணும்னு அடம் பிடிச்சிட்டு கிடக்க. அப்படி என்ன உனக்கு சொக்க மதுரை போட்டா தெரியலையே? சொக்க மதுரும் போல, சொல்லாத மதுரும் போல. இந்த பாருமா, என்ன விட 5 வயசு 10 வயசு குறவு பிள்ளைகளா கல்யாணம் முடிச்சுட்டு கையில 2 பிள்ளைகளோட சுத்திட்டு திரியுங்க. எனக்கு இன்னும் கல்யாணமே நடக்காது. பார்க்கும்போது எனக்கே கஷ்டமா இருக்கு பாத்துக்க. கடவுள் புண்ணியத்துல எனக்குன்னு ஒரு பொண்ணு கிடைச்சிட்டா, அதனால சீக்கிரமா எனக்கு கல்யாணம் பண்ணிடலாம். ஒருவேளை அப்படி கிடைக்காம இருந்ததா என் கதையை நினைச்சு பாத்தியலா? 90s கிட் 80s கிட்ஸ்னு கல்யாணம் பண்றது பெரிய கஷ்டமா கிடக்கு. இப்ப இருக்கிற 2K கிட்ஸ் எல்லாம் கையில 2 குழந்தைகளோட சுத்திட்டு கிடக்குங்க. இப்ப இருக்கிற 2K கிட்ஸ்லாம் அவங்க அப்பா அம்மாவே சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சு வச்சிடறாங்க. அப்பதே பிள்ளைங்களுக்கு காலகாலத்துல கல்யாணம் நடந்து அதுங்க கையில ஒரு குழந்தை இருக்கும், நாம கண்ணை முடுறதுக்குள்ள அந்த பேரம் பேத்திகளும் நல்லபடியா வளர்த்து விட்டுட்டு போலான்னு அவங்களே நினைச்சுக்கிறாங்க. ஆனா 90s கிட்ஸ் அம்மாங்க இன்னமும் அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு இல்லவே இல்லை. என்னமோ 20 வயசு ஆளுங்க மாதிரி நீங்க ஆயா சுத்திட்டு கிடக்கீங்க. நீங்களே ஒரு ஆயான்றதே உங்க மனசுல ஏதாச்சும் ஒண்ணு வருதா? இங்க பாருமா, ஆடி மாத்தி முடிந்த உடனே சீக்கிரமா ஒரு நல்ல நல்ல பார்த்து அடுத்து நடக்க வேண்டிய காரியத்தை பண்ணலாம்னு சொன்னல. ஆமாண்டா, அதான் ஆடி முடியல, அப்புறம் என்ன அவசரம்? சரி முடியா கிடைப்பாது. கல்யாணத்துக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் இப்பவே வாங்கி வச்சுட்டோம்னா ஆடி முடிஞ்சு அடுத்த நாள் ஜோசிக்காரர்கிட்ட போய் 5வது நாள்ல கல்யாணத்தை முடிச்சிடலாம்ல. நீங்க ஆடி முடிஞ்சு அதுக்கப்புறம் ஜோசிக்காரர்கிட்ட போய் அவ ஒரு நாளை குறிச்சு அதுக்கப்புறமாட்டுக்கு ஜவுளி கடை, நகை கடை, பாத்திர கடை, மளிகை கடைன்னு ஒவ்வொரு கடையா ஏறி இறங்கி இப்படியே 1 மாசம் 2 மாசம் போயிடும். அதுக்கப்புறமாட்டுக்கு இந்த மாசம் வேணாப்பா, அதுக்கு அடுத்த மாசமா கல்யாணத்தை வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த பாருமா, அதெல்லாம் சரிபட்டு வராது. சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சு வைக்க. அட பாவி, ஏன்டா இப்படி கல்யாணம்னு கங்கண கட்டிட்டு அலையற? யார் காதுல வந்து என்ன நினைப்பாங்க? அல்பாசை பிடிச்சிட்டு அலையாதுடா. கல்யாணத்துக்கு இன்னும் உனக்கு அவ்வளவு கல்யாணமே நடக்கல, அதுக்குள்ள என்னை போட்டு இப்படி பாடப்படுத்துறியலே. கல்யாணம் முடிச்சு வந்த உடனே என்னை மூலையில உட்கார வச்சிருக்க போல இருக்கே. ஏம்மா அப்படிலாம் இல்லம்மா, நீயே ஏதாவது ஒரு கற்பனை படிக்காத. அடே நீ செஞ்சாலும் செய்வட்டா, இவ்வளவு அவசரமா துடிக்கும் போதே தெரியுது. இந்த பாரு, என்ன யாரு எப்படின்னு எல்லாம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தெரியும். கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அம்மா பிள்ளையா தான் கிடப்பாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமாட்டிக்கு எப்படிதான் பொண்டாட்டி புருஷனுக்கா பொண்டாட்டி தாசனா அவராகனே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அடே இங்க பாரு, எது எது எப்ப பண்ணணும் என்னென்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ பேசாம அமைதியா இரு. ஆடி மாசத்துல கல்யாணம் எல்லாம் பண்ண மாட்டாங்க, அதனாலக்கா எந்த ஒரு காரியமும் பண்ணக்கூடாதுன்னு கம்முன்னு கிடக்கு. என்னம்மா இப்படி சொல்றீங்களேம்மா? ஆடி மாசம்னாலே அம்மன் கோயில ஃபேமஸா இருக்கு. எல்லாரும் கோயில் குலதெய்வ கோயில பொங்க வைக்கிறது அங்க இங்கன்னு ஒரே கூட்டமா ஜனங்க போயிட்டு கிடக்காங்க. இது எவ்வளவு பெரிய விசேஷமான மாசம், ஆனா வீட்டுல விசேஷம் நடக்க கூடாதுன்னு சொல்றீங்களேம்மா? இதெல்லாம் தப்பு இல்லையா? யாரு காதுலமா பூச்சுத்த பாக்குறீங்க? இவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? வாங்க ஆண்டி வாங்க, நல்ல நேரத்து தான் வந்திருக்கீங்க. அப்படியா? என்ன விசேஷம்? எங்க விசேஷம் நடக்க விடுதாங்க. இந்த வீட்டுல ஒரு விசேஷம் நடக்கணும் தான் நானும் போராடிட்டு கிடக்கேன். எங்க அம்மாத்தையும் விசேஷத்தை வைக்க மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் நீங்களாச்சும் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க. அட்வைஸா? ஆஹா, அருமை அருமை. அதுக்கு என்ன பிரமாதமா பண்ணிட்டா போச்சு. போடி பைக்கு காச்சி. இங்க என்ன பிரச்சனைனே தெரியாம நீ பாட்டுக்கு வந்து பேசிட்டு கிடக்காவா? இந்த பாரு, என் பையனுக்கு சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சு வைக்கணுமா, ஒத்த கால நிக்காமத்துக்க. இந்த ஆடி மாசத்துல முடியட்டும்டா, அதுக்கப்புறம் பண்ணுதேன்னு சொல்லுதே, அதுக்குள்ள அவசரப்பட்டுட்டே கிடக்கான். உங்க அம்மாவை காலி பண்றதுல உனக்கு எவ்வளவு அவசரம்? என்னது? இங்க பாருப்பா, அப்ப ஆடி மாசத்துல யாரும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அப்படியே கல்யாணம் முடிச்சவங்க கூட தாலியை பிரிச்சு கோக்க மாட்டாங்க. இது என்னதான் ஒரு விசேஷமான மாசமா இருந்தாலும் இப்படி ஒரு விசேஷம் இருக்கு பாத்துக்க. எல்லாமே எல்லா நேரத்துல பண்ணிட முடியாதுப்பா. நல்லா சொல்லி இவன் புத்தியில உரைக்கிற மாதிரி. ஏய் போடா, போய் வேலையை பாரு. சும்மா கட்டி வேறு பேத்துட்டு கிடக்கான். எது எப்ப பண்ணணும்னு எனக்கு தெரியும்.
சும்மா கடையா அந்த பச்சைக்கிளி வீட்டு பின்னாடியே சுத்திட்டு கிடக்காத சொல்லிவிட்டேன். அடேங்க அப்பா, பழுத்த தக்காளி மாதிரி கிடக்கா அந்த பச்சைக்கிளி. அவன் பின்னாடி உன் பையன் இப்படி அழிஞ்சிட்டு கிடக்காம பாரு. வாட் ஏ சில்லி காய். போதா வாய மூடு. என்னதான் இருந்தாலும் என் வீட்டுக்கு மருமகளை வரப்போறேன். என் முன்னாடி அவளை பத்தி பேசாத. சரி கோவப்படாத. இப்போ இன்னைக்கு எங்க வீட்டுல என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரு சந்தோஷமான விஷயம். அது உங்கள்கிட்ட சொல்லந்தே உடனே ஓடியாந்தே. என்ன கேட்டி? என் மருமவா அதான் சின்ன பொண்ணு என்னைய மன்னிச்சிருக்காக்கும். என்னைய அவன் மாமியாரை ஏத்துக்கிட்டா. நான் செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சுட்டா பாத்துக்க. அதனால இன்னைக்கு நாங்க ஒரே ஜாலி முடித்தே இருக்கோம். நாங்க மாமியார் மருமகளும் ஆயிட்டோம்ல. ஆஹா, பரவாயில்லையே, இதுக்கு கூட சந்தோஷப்படுற. இப்ப இருக்கிற எனக்கு ஒரே பிரச்சனை எதிரே எல்லாம் அந்த மஞ்சளவா அவை குடும்பம் எப்படியாச்சும் மாஸ்டர் பிளான் போட்டு அதுல வெளியே அனுப்பணும். அப்ப தண்டி அந்த வீட்டுல நான் மலையப்படி சந்தோஷமா இருக்க முடியும். சரி அதெல்லாம் இருக்கட்டும். பணக்கார வீட்டு பொண்ணுன்னு என்கிட்ட இருந்து அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை வாங்கிட்டு கிடங்க. மொத்தம் 2 லட்சம் வட்டியை முதல்ல சேர்த்து 4 லட்சமா தரேன்னு சொல்லி வாய் கிளியே பேசினேன். இது வரைக்கும் 10 பைசா வந்த பிரயோஜனம் இல்ல. அது அவங்கதான் பணக்காரங்க இல்ல பிச்சைக்காரங்க தெரிஞ்சு போச்சு. அப்புறம் எப்படி 4 லட்சம் வரும்? அதெல்லாம் நயா பைசா கூட வராது. என்னது இந்த பாரு, என் மகனுக்கு வர இப்ப கல்யாணம் வைக்க போறேன். உனக்கு தெரியுமில்ல, கல் செலவுக்குன்னு 5 பைசா கூட கிடையாது. அத்தனையா உன்கிட்ட தான் உன் கையில தான் கொடுத்துருக்கேன். மறுவாதி அந்த பாரு, நீ வட்டி போட தேவையில்ல, குட்டியும் போட தேவையில்ல. என்கிட்ட இருந்து வாங்கினல 2 லட்சம் ரூபாய், அதை மட்டும் மரியாதை திருப்பி கொடுத்துரு. அப்படிதான் சொல்லுவேன். எதுக்கும் வழியில தான் வாங்கிட்ட கடை வாங்கினேன். இப்போ நான் காசு கொடுன்னு சொன்னா நான் எங்க போவேன்? என்ன காசு தானே? என் மருமக இப்பதான் கடைக்கு போக ஆரம்பிச்சிருக்கா. குடிச்சிக்கு அவ கடையை பெருசா டெவலப் பண்ணி காசு கொடுத்துருவா. கவலையப்படாத. கல்யாணத்துக்கு முன்னாடி கண்டிப்பா உன் காசு நான் திருப்பி கொடுத்துருவேன். இப்ப வா, சூடா ஒரு காபி போட்டுட்டா குடிச்சுக்கிட்டே பேசுவோம். மத்த கதையெல்லாம் காசு மட்டும் வராம இருக்கட்டும். அப்புறம் நான் யாருன்னு உனக்கு அதுக்கப்புறம் தெரியும்.